வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம எஸ்டேட் பாருங்கள், காலையில் மழைலாம் இல்லை, வெயிலும் இல்லை, ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது. இன்னும் யாரும் வேலைக்கு வரல. காலையில் 7 மணிக்கு தான் வேலைக்கு வருவாங்க. பொங்கல் டைமில் எப்போவுமே இங்கே ஒரு தேர் எடுப்பாங்க. ஒரு 40 நாள் விரதம் இருந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம ரொம்ப பக்தியாக ஒரு கம்போன்னு சொல்லுவாங்க, அதை தூக்கிட்டு வீடு வீடாக வருவாங்க. அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க எல்லோரும், அங்கே இருக்கிற மக்கள்லாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி நாள் பொங்கல் அன்னைக்கு தேர் எடுப்பாங்க. அந்த தேரை என்னோடய ஹஸ்பண்டை தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி அங்கே தான் போயிருக்கிறாங்க. அந்த வண்டியில் தான் அந்த தேர் இருக்கும். சின்ன தேர் தான், இந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ரொம்ப பக்தியாக செய்வாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தேர் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வரும். இப்போ கிளம்பிருச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது பாருங்கள். மழையிலையும் தேர் போகுது வண்டியில். இங்கே மலை ரோடுனால இந்த மாதிரி வண்டியில் வச்சுட்டு போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லோரும் நல்லா நனைஞ்சிட்டாங்க மழையில். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் போகிறாங்க பாருங்கள். சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இதை செய்வாங்க. அவ்வளோதான், தேர் முடிஞ்சு எல்லாம் இப்போ வீடு வீடாக போகும் தேர். கோயில்கிட்டேருந்து இப்போது ஒவ்வொரு வீடாக அப்படியே போயிட்டு திரும்ப வந்துடும் கோயிலுக்கு. வருஷம் இது நடக்கும். எவ்வளோ குளிர் மழையாக இருந்தாலும் இதை தவறாமல் இங்கே செஞ்சுருவாங்க. இதை பார்ப்போம், பூஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்படியே உட்காந்துருக்குது. சாப்பாடு வச்சா சாப்பாடு சாப்பிடலது, அப்படியே உட்காந்துருக்குது. மிளகுல 3 ஸ்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். இது பூ ஸ்டேஜ். மிளகு பூ இப்படி தான் இருக்கும். அதாவது கொடியில் பூ பூக்கிற நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிஞ்சு, அந்த காய் காய்ச்சி கொஞ்ச நாளில் பிஞ்சு இது இப்படி தான் இருக்கும். இது இன்னும் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, பிஞ்சு சைஸில் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பிஞ்சு. இது நல்ல முத்தின காய். இப்போ நான் 3ஐயும் உங்களுக்கு பக்கத்து வச்சு காட்டுறேன். இதுதான் அந்த 3 ஸ்டேஜஸ். இந்த ஸ்ரீலங்கன் பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா இது ஸ்பைஸ் வளர்கிறதுக்கான அருமையான கிளைமேட் இருக்க இடம் இது. அதனால் ஸ்ரீலங்கன் ஸ்பைசஸ் கேரளா ஸ்பைசஸ் மாதிரி இஸ் வெரி மச் சார்ட் ஆஃப்டர். இது காட்டத்தி பழம். இது பாருங்கள், இதுதான் இந்த காட்டத்தி மரம். அல்லது ரோட்டில் எப்படி கொட்டியிருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் அந்த பங்களோவுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த ரோட்டில் பாருங்கள் எப்படி கொட்டிட்டு இருக்கு. இந்த பழத்தை சாப்பிட முடியாது, எவ்வளோ கொட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.